உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம். மே மாதம் அப்படின்னாலே பாருங்கள், பொதுவாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். சூரியன் அவருடைய வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டான மேசத்தில் ஒரு மே 15 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப தான் பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்குது. கடுமையான வெப்பத்தோட தாக்கமும் இந்த நாட்கள் தான் இருக்கும். மே 15க்கு அப்புறம் காலபுருஷனி 2ஆம் வீடான ரிஷபத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இந்த நேரங்களில் பாருங்கள், வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி அப்போ தான் கொஞ்சம் இடியோடு இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பொதுவாகவே பாருங்கள், சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த நேரங்களில் தான் முக்கியமான முடிவுகள், வீடு கட்டுறது, வீடு வானம் தோன்றது, வீடு போர் போடுறது, புதுமனை புகுகுலா எல்லாமே பாருங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மே மாதம் முழுவதுமே பொதுவில் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனசுக்கு ஒரு நெருக்கடியான உணர்வுகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பாருங்கள் அந்த வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள் மாரியம்மன் வழிபாடு இந்த மே மாதம் முழுவதுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அன்பான கும்பராசி நேயர்களே, மே மாதம் முழுவதும் அதிகமான சாதனைகள் நிகழ்த்தும் மாதமாக உங்களுக்கு இருக்குது. வேலையில் உயர்வு, பதவி உயர்வு, நீங்கள் நினைத்த இடத்துல ப்ரமோஷன், இடமாற்றம் எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்காகத்தான் நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க. எப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், நம்மளுடைய வேலையோட திறமைகள் எப்போ நம்மளுடைய மேலதிகாரிக்கு தெரிய ஆரம்பிக்கும், அந்தளவு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய மாதம் தான் இந்த மே மாதம். இப்போ இது வரைக்கும் பாருங்கள், ஒரு சின்ன வீட்டில், ஒரு வசதி குறைவான வீட்டில் இது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அப்போ இந்த மாதம் ஆரம்பித்தோடனே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான வீட்டுக்கு நீங்கள் குடி போகக்கூடிய அமைப்புகளும் பாருங்கள் இந்த மாதத்தில் தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ உடல் நலத்தில் கொஞ்சம் மிதமான ஒரு மேம்பாடு தான் இருக்கும். இது வரைக்கும் பாருங்கள் கால் வலி, கை வலி, அந்த கால்சியம் குறைபாடு எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் சரியாகி நீங்கள் அதிகமாக ஒரு ஆக்டிவாக செயல்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது. அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணக்கூடியவங்க தான். சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஏதாவது விட்டு கொடுக்காமல் நீங்கள் பேசுவீங்க, ஒரு இடத்துல பிடிவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வாக்கில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். வாக்கில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்த ஒரு மனசில் அழுத்தத்துக்கு நீங்கள் போக முடியாத அளவுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதியும் தெளிவும் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைச்சாலும் நண்பர்கள் சில பேர் உங்கள்கிட்ட கடன் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனால் கொடுக்கவா வேண்டாமான்னு 2 மனசாக அவங்களுக்கு இருக்கும். ஆனால் பாருங்கள், நீங்கள் கடன் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய சூழல் தான் உங்களுக்கு உருவாகும். ஆனால் அந்த பணம் திருப்பி வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நீங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. உங்களை விரும்பினவங்களுக்கு நீங்கள் கொடுத்து மகிழக்கூடிய அமைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. காதல் விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு நிலைகள் தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வருவதற்குமே இந்த மே மாதத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உறவினர்களுடைய ஆதரவு அதிகமாக இருந்தாலும் சில நேரங்களில் பாருங்கள், அவங்களாலேயே பாருங்கள் ஒரு பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமும் இந்த மே மாதம் தான். தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஒரு தெய்வத்தை பற்றி நினைக்காமல் இருப்பீங்க, ஆன்மீக வழியில் கொஞ்சம் ஈடுபடலாமல் இருப்பீங்க. அப்போ இந்த மாதத்தில், மே மாதத்தில் ஏதோ ஒரு மனம் மாற்றம் நம்ம ஏதாவது கோயிலுக்கு போகலாமா, நமக்குள்ளே எந்த கோயில் செட் ஆகும், நம்ம எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண தேடுதல் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாருங்கள், புதிய தொடர்புகள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் தொழில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்கிற இடத்துக்கே புதியதாக வரக்கூடிய தொடர்புகள் மூலமாக நிறைய நீங்கள் ஒரு நல்ல ஒரு லாபத்தை அனுபவிக்க போகிறீங்க. அவங்க மூலமாக அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள், உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் மிக நல்ல மாற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, கும்பராசியை சேர்ந்த பெண்கள் மட்டும் உங்களுடைய மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அவங்க உங்களை சில நேரங்களில் ஏதாவது ஒரு மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள்,
உங்கள் வேலையில் அதிகமான கவனம் இருக்கணும். இதெல்லாம் செய்கிறப்ப தான் நீங்கள் அவங்களுடைய ஒரு ஒரு எதுக்கோ ஏச்சுக்கோ பேச்சுக்கோ நீங்கள் வந்து ஆளாகாமல் இருக்க முடியும். உங்களால் முடிந்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அசைவத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் உடல் பாதிப்புகள் எதுவும் வராமல் உங்களால் வந்து சமாளிக்க முடியும். முடிந்த அளவு பாருங்கள், இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து முருங்கைக்கீரை வந்து அதிகமாக நீங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். மனசில் ஒரு நிம்மதியும் தெளிவும் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களால் முடிந்தவரை இந்த மாதம் மே மாதம் முழுவதுமே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காளியம்மன், அன்னை காளியம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணிக்குள்ள போய் 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் சிறப்பான மாதமாக இருக்கும்.